வெளிப்படையானது தான், உட்பட்டது மட்டும்தான். அரசியலாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, அவமானமாக இருந்தாலும் சரி, செல்வாக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று கரூரில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாம் இடிக்கிட வைக்கிறது, நிலைகுலைய வைக்கிறது. அரசியல் களம் எங்கே போய் கொண்டிருக்கிறது, என்ன ஆக போகிறது என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தரப்பினர் ஒரு விதமாகவும் மற்றொரு தரப்பினர் வேறு விதமாகவும் இந்த தகவல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் காவல்துறை இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. அது நடக்கத்தான் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, பின்புலம் என்னவாக இருந்தது, இது இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், இல்லை எது காரணமாக இருந்தது, இல்லை இயற்கையாகவே அது பொருந்திவிட்டதா என்பதெல்லாம் பிற்பாடு தெரியும். நம்முடைய அரசியல் தகவல் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பாரபட்சமின்றி ஒவ்வொருவரை பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2026 தேர்தலை பற்றி, தேர்தலில் பிரதான முகங்களாக இருப்பவர்களை பற்றி இதற்கு முன்னதாக நான் பேசிக்கொண்டு வந்திருக்கேன். எப்பொழுதுமே நம்முடைய பார்வை என்பது நேர்மையான பார்வையாக இருக்க வேண்டும். இந்த ஜாதகம் என்ன சொல்கிறதோ, ஒவ்வொரு ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் பேசணும். என்னுடைய விருப்பம், சுய விருப்பம் என்பது வேறு விதமாக இருக்கலாம். இந்த தொழில் என்று வருகின்ற போது, ஜோதிட சாஸ்திரம் என்று வருகின்ற போது, இந்த கர்ம வினையை கையில் எடுக்கின்ற போது உண்மையை மட்டும்தான் பேசணும். அப்போ என்னுடைய தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். விசுவா வசு ஆண்டு பிறக்கின்ற போது ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறேன். என்னுடைய வீடியோக்களில் வெளிவந்திருக்கிறது, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த விசுவாவசு ஆண்டு தங்கத்தின் விலை உயரும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். கொத்து கொத்தாக மரணம் நிகழும். எப்படி சொல்லுங்க? கொத்து கொத்தாக மரணம் நிகழும். ரயில் விபத்து இருக்கிறது, விமான விபத்து இருக்கிறது, வாகன விபத்து இருக்கிறது. கொத்து கொத்தாக மரணம் நிகழும் என்பதை தெளிவாக என்னுடைய பதிவுகளை தமிழ் புத்தாண்டு பலனில் குறிப்பிட்டிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நேற்றைய தேதி 27/9/2026 கரூரில் நடந்த ஒரு படுதுயரமான ஒரு சம்பவம். அது எப்படி நடந்திருக்கிறது? நான் ஒரு அரசியல் கணக்கை எப்பவுமே சரியா போட்டு சொல்லுவேன். எல்லாருக்குமே அரசியல் செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு இருப்பவர் மட்டும்தான் முன்னிடத்துக்கு வர முடியும். ஆனால் தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் நடைபெறுகின்ற நாளும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாளும் என்பதை பல முறை அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா, என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், அதையும் சொல்லியிருக்கேன். கடந்த சில தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற நாள் வரையில் திமுக கழகத்திற்கு இருந்த அமோகமான செல்வாக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் அப்படியே சரிஞ்சது. அதுக்கத்தான் இப்பயும் சொல்றேன், தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னதாக வரை இவர்தான் வெற்றி பெறுவார் என்பதை எவராலும் உறுதியிட்டு நிச்சயமாக கூறவே முடியாது. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, வாக்கு எண்ணிக்கை இந்த தேதி நடைபெறும் என்று கூறப்பட்ட பிறகு, அந்த 2 நாட்களும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை வைத்து இவர் முதல்வராக வருவார் என்பதை உறுதியாக கூற முடியும். இப்போ ஒரு பெரிய பரபரப்பு. விஜய் போகின்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம். அது கூடுகின்ற கூட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சேர்த்த கூட்டம் அல்ல, கூடுகின்ற கூட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஜயுடைய ஜாதகத்தை பற்றி நான் பேசுகின்ற போது 2 தகவலை சொல்லியிருந்தேன். கோச்சார பலன் மிக முக்கியமானது. அவர் கடகராசியில் பிறந்தவர். கடகராசியில் பிறந்தவருக்கு தற்சமயத்தில் 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகளால் விபரீதங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அப்போ சிஎம் அங்கிள் சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருந்தார். இப்போ ஒரு பெரிய பதப்பதப்பு. என்ன செய்யறது, ஏது செய்யறது, எப்படி நிலைமை சமாளிக்கிறது, ஒரு நிமிஷம்தான் தலைகீழ மாறி இருக்க அவருடைய அரசியல் நிலைப்பாடு. இது நிறைய மாற்றம் இருக்கும். இந்த அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல நிலைமை வரும். இதையெல்லாம் அவர் படிக்க வேண்டிய பாடமாக இப்பொழுது இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் தெளிவாக, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கடுமையான நெருக்கடிகளை
விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு வேற எந்த காரணமும் கிடையாதுங்க. அவருடைய ஜாதகம் நம்ம கையில் இருக்கு. அந்த ஜாதகத்தில் அவர் கடகராசின்னு சொல்லியிருக்காங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு வராரு. ஜென்ம குரு என்ன பண்றாருன்னா, இதுவரையில் 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். எப்போ 12ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு, விரய குரு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார். 8ஆம் இடம் வந்து அஷ்டமஸ்தானம். அங்கே ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராகுவை குரு பார்த்து கொண்டிருந்தார். அப்போ பெரிய பாதிப்புகள், அவமானங்கள், எதிர்ப்புகள் என்பதெல்லாம் இல்லாமல் அப்படியே விளையாட்டுத்தனமாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குரு கடகத்துக்கு வராரு, ஜென்ம குருவாக மாறுகிறார். அந்த 8ஆம் இடத்திற்கு இப்பொழுது பார்வை கிடையாது. 8ஆம் இடத்தில் தனித்து ராகு நின்று கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சனி என்னவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் ராகு, அதே காரகத்துவம் தான் ராகுவிற்கு. அப்போ 8ஆம் தேதிக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பரபரப்பாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் ஜென்மகுரு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், நீதிமன்றம் போகணும், பிரதமரை பார்க்கணும், தலைவரை பார்க்கணும், இன்னொரு நண்பர்களை பார்க்கணும், ஒரு கூட்டணியை வலிமையாக்கணும். இப்படியெல்லாம் ஒரு தேடல் இனிமேல் தான் இவருக்கு கிடைக்கும். ஒரு அடிபடுகின்ற போதுதான் நமக்கு பக்கத்தில் நிற்பவர்கள் யார், நமக்கு உதவியாக இருப்பவர்கள் யார், நமக்கு எதிரியாக இருப்பவர்கள் யார் என்ற அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவத்திற்குரிய காலகட்டமாக விஜய்க்கு 27ஆம் தேதி 9வது மாதம் அமைந்திருக்கிறது. தமிழகம் நிறைய சோகமான சம்பவங்களை பார்த்திருக்கு. அதை யாரும் மறந்திருக்க முடியாது. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த இதற்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற கள்ளசாராய சாவினை எவரும் மறந்திருக்க முடியாது. அது யாருடைய கையாலாகாத தனம் என்பதை நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மரணம் என்பது மரணம் மட்டும்தான், இழப்பு மட்டும்தான். உயிர்கள் பறிபோச்சு, அந்த குடும்பம் நடுத்தர நிற்குது. அது அரசியல் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போ இந்த தாவேகாவுடைய நிகழ்வில் நடைபெற்ற சம்பவத்தில் ஏற்பட்ட இழப்புகளை பற்றி பேசுகின்ற தகுதி யாருக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. நேற்று தடுத்திருக்க முடியவில்லை. இன்று ஒரு தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இன்னும் கூடுதலாக காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, மின்சாரம் நிறுத்தப்பட்டது, அதனால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது, கூட்டம் சிதறியது, தடியடி நடத்தப்பட்டது, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, பேசப்படுகிறது. புரியுங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு விஜயுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சின்ன சர்க்கிள். அதை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் கொஞ்சம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசு ஒரு உயிர் இழப்பிற்கு 10 லட்சம் என்றால் உடனடியாக 20 லட்சம் என்ற இடத்துக்கு போயிருக்காரு. எல்லாரையும் கவனிக்க வேண்டிய இடத்துக்கு, ஒரு தந்தையாக இருந்து கவனிக்க வேண்டிய இடத்துக்கு விஜய் வந்திருக்காரு. இருந்தாலும் கிரகங்கள் ஒவ்வொன்றும் அதோட வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடவே முடியாது. நான் தெளிவா சொன்னேன், 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய சக்தி விஜய் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அவர் தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்க. கூட்டணி தயவு அவருக்கு வேணும்னு சொல்லியிருக்க. இந்த சம்பவம் ஒரு கூட்டணியை நோக்கி அவரை அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எப்படி? என்ன, இப்பதான் 2 முகங்களை அவர் பார்க்க போறாரு. இந்த அரசியலே வேணானதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒதுங்கி போனார். எனக்கு மிகப்பெரிய கடல் இது. இதை மூழ்கி முத்தெடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சினிமா கிடையாது. இது சினிமாவில் வெற்றி பெற்றார் விஜய், அது உண்மை. சினிமாவில் வெற்றி பெற்றார். அதுக்கும் காரணம் சொல்லியிருந்தார். ராகு உச்சமாக இருந்தார், சுக்கிரன் ஆட்சியாக இருந்தார். சினிமாவில் வெற்றி பெற முடிந்தது அவரால், அரசியலில் அவரால் சாதிக்க முடியாது. கூட்டணி வேண்டும் அவருக்கு, தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்று அழுத்தமாக என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருக்க. இப்போ என்ன வேண்டும் என்றாலும் இந்த அசகாயத்தனம் இருப்பாருங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஒரே ஒரு நொடியில் சுக்கு நூறாக உடைந்து போகும் கிரகங்களுடைய வழிகாட்டுதல், கிரகங்களுடைய சஞ்சார நிலையினால். அப்ப யார் தீர்மானிப்பது? நம்மிடம் எதுவுமே கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொண்டிருக்கிறோம். நடத்தி வைப்பது எல்லாம் கிரகங்கள் தான், நம்முடைய கர்ம வினை தான். அதன்படிதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் அவருக்கு ஒரு படிப்பினைக்குரிய காலகட்டம், மிகப்பெரிய படிப்பினை. இந்த சம்பவம் நடந்ததை பற்றி பிறகு பேசலாம். ஆனால் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு காரணம் குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடையாது. அதே நேரத்தில்
5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். பெரிய மனிதனுடைய தொடர்பு, விஐபி தொடர்பு, ஆதரவு விஜய்க்கு தேடி வரும். அப்போ ஒரு கூட்டணி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். விசுவாவச ஆண்டு முடிகின்ற வரையில் கூட்டம் கூடுகின்ற இடத்தில் யாரும் இருக்க வேண்டாம். செழிவா சொல்லிக்கிறான். கொத்து கொத்தாக மரணம் நிகழும், எப்படி வேணும் நிகழும். அது புரியுங்களா? அதற்கு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அரசியல் தலைவனை மனதில் வைத்து பூஜைங்க. எல்லா நேரத்திலும் உங்கள் அரசியல் தலைவனுக்கு விசுவாசம் என்பது எந்த நேரத்தில் காட்ட வேண்டும் என்றால் தேர்தல் நேரத்தில், அன்றைய தினம் வாக்குச்சீட்டில் காட்ட வேண்டும். அதுதான் உங்கள் விசுவாசம். பல பேர் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேர்தல் நடைபெறுற நாளை பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு அரசியல் கட்சி பேசுவாங்க, மறுநாள் உள்ளே போயிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த வேலை வேண்டாம். அந்த விசுவாசத்தை காட்டுங்க உங்கள் தலைவனுக்கு. இப்படி ஜனத்திரளா போய் சிக்கிட்டு அவதிப்படுவது என்பது அந்த தலைவனுக்கும் அவப்பெயர், உங்களுக்கும் நிறைய சங்கடம். அதனால் இதை புரிந்து கொண்டு மக்கள் செயல்பட வேண்டும். விசுவாவச ஆண்டு என்பது கொத்து கொத்தாக மனிதர்கள் இறக்கின்ற ஆண்டு. புரியுங்களா? விபத்துகள் அதிகபட்சம் நடைபெறக்கூடிய ஆண்டு. நிறைய மரணம் சந்திக்க இன்னும் இருக்குது. நமக்கு சித்திரை மாதம் வரலாம். தேர்தல் வரையிலுமே நிறைய நமக்கு கடுமையான விஷயங்கள் இருக்குங்க. ஐப்பசி மாதம் கடுமையான மழை பெய்ய போகுது, பார்த்துட்டு இருங்க. வெள்ளக்காடாக போகுது தமிழ்நாடு. இப்படி நிறைய விஷயம் சொல்ல முடியும் ஜாதகத்தில். இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு தம்பி விஜய் அவர்கள் அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய அனுபவம் அவருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் போதுதான் அவரால் அடுத்த நகர்விற்கு செல்ல முடியும் சொல்லி மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.